எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பீர்க்கங்காய் கூட்டு செய்யலாங்க. பீர்க்கங்காய் எலசான பீர்க்கங்காவாக ஒன்று எடுத்துருக்காங்க. இது தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு சேர்த்து தாங்க செய்ய போகிறேன். துவரம்பருப்பை நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சா துவரம்பருப்புங்க. இப்போ 5 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி சேர்த்துருவோம். 3 பச்சை மிளகாங்க அது கூடவே போட்டுக்குவோம். வெங்காயம் சேர்க்காமல் செய்கிறோங்க. இது அமாவாசை தினங்களில் இந்த பீர்க்கங்காய் கூட்டு செஞ்சோம்னா வெங்காயம் பூண்டு சேர்க்காத பீர்க்கங்காய் கூட்டுங்க. சிம்பிளான கூட்டு தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ விசில் வெயிட் போட்டு மூடி போட்டு விசில் விட்டுருவோங்க. கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 5 விசில் வரட்டுங்க. அப்புறமா நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். பீர்க்கங்காவை நல்லா தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா குழைய வெந்துருச்சு. இப்போ தாளிப்பு பார்த்துருவோங்க. கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ தாளிப்பு பார்த்துருவோம். இப்போ வாங்க கடாய் வச்சுருவோம். எண்ணெய் விட்டுருவோம். கொஞ்சமாக எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு சீரகம் சேர்த்துருவோங்க. 2 காஞ்ச மிளகாய், அது கூடவே இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காவை சேர்த்துருவோங்க. நல்லா வதக்கி கொடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சா போதுங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதுங்க. இப்போ தேங்காவை நல்லா பொடியாக இது மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாங்க. கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சுற்றி எடுத்துட்டால் போதுங்க. இப்போ காய் வெந்த பிறகு இந்த தேங்காவை சேர்த்துடலாம். பீர்க்கங்காய் ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடுங்க. சட்டுன்னு வெந்துடும். இப்போ தண்ணியெலாம் வந்துருச்சு. நல்லா காய் வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ பருப்பு சேர்த்துருவாங்க. வேக வச்ச துவரம்பருப்பு சேர்த்துருவோம். நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ தேங்காய் திருவலை சேர்த்துருவோங்க. இப்போ சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், சிம்பிளான பீர்க்கங்காய் துவரம்பருப்பு கூட்டு. வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் செஞ்சுருக்கேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அமாவாசை தினங்களில் வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.